பூமர் அங்கிள் படம் மார்ச் 29 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. ராம் சரணோட அடுத்த படத்தை சுகுமார் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு, நானும் சொல்லியிருப்பேன். இது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அனௌன்ஸ் மட்டும் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். இங்க நான் தான் கிங்கு படத்துக்கான ஆடியோ ரைட்ஸை சரிகமா வாங்கியிருக்காங்க. மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்டும் சீக்கிரமா வரப்போகுது. SK23க்கான ஷூட்டிங் இப்போ பாண்டிச்சேரியில போகுது. ஒரு 30 நாளுக்கான ஷெட்யூல் இது. அண்ட் இது போக இன்னும் அமரான் படத்துல 20 நாளுக்கான ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு. நேற்று இந்த நேரம் படம் மார்ச் 29 ரிலீஸ் ஆக போகுது. இனிமேல் சாங்கோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ப்ரோமோவோட விஷுவல்லாம் பார்க்க பங்கமா இருக்கு. ஃபுல் சாங் மார்ச் 25 ரிலீஸ் ஆகும். இளையராஜாவோட பயோபிக் மூவில கமலஹாசன் தான் ஸ்கிரீன் பிளேக்கு ஒர்க் பண்ண போறதா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் அருண் மாதேஸ்வரன், ஸ்கிரீன் பிளே கமலஹாசன். கங்குவா OTT ரைட்ஸ் அமேசான் பிரைம் வாங்கினதா ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த ரைட்ஸ் அவங்க கிட்டத்தட்ட 80 கோடிக்கு வாங்கினதா நியூஸ் வந்திருக்கு. இது சூர்யா மூவிஸோட OTTலயே ஹையஸ்ட் பிரைஸ்க்கு போன படம். கங்குவால பாதி பீரியட் போர்ஷன் பாதி பிரசன்ட் போர்ஷன் சொன்னீங்க. ஆனா இப்ப டீசர் பார்த்தா ஃபுல்லா பீரியடா இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் வந்து படத்தோட ஷூட்டிங் ஆரம்ப கட்டத்துல இருக்கும்போது நான் இப்படி சொல்லிருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் இடையில மாத்திட்டாங்க. பிரசன்ட் போர்ஷனை கம்மி பண்ணி பீரியட் போர்ஷனை அதிகப்படுத்திட்டாங்க. சோ இப்ப படத்துல முக்கால்வாசி பீரியட் போர்ஷன் தான். கங்குவா ரியல் ஸ்டோரியா? கங்குவா ஸ்டோரி சிவாவோடது இல்லையான்னு கேக்குறீங்க. இது ரியல் ஸ்டோரி கிடையாது. இது தனஞ்சயன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இது சிவாவோட ஸ்டோரி தான். குட் பேட் அக்லி எந்த படத்தோட கிளாஷ் ஆக சான்ஸ் இருக்குன்னு கேக்குறீங்க. இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வருது. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு அனௌன்ஸ் பண்ண ஒரே படம் இதுதான். சோ இந்த படத்தோட எது கிளாஷ் ஆகும்னு இனிமே தான் தெரியும். தலைவர் 171க்கான அப்டேட் ஏப்ரல் 14 வருமானு கேக்குறீங்க. அடுத்த மாசம் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்னா இந்த மாசமே அப்டேட் கொடுத்தாக்கணும். ஏப்ரல் 14 வர வாய்ப்பு இருக்கு. D50 ராயன், D51 குபேரா, அப்ப D52 தான் இளையராஜா படமானு கேக்குறீங்க. அதுக்கு அவங்க நம்பர்ஸ் கரெக்டா சொல்லல. நம்ம அப்ராக்சிமேட்டா அப்படி கூட வச்சுக்கலாம். ஒருத்தர் ஒரே கமெண்ட்ல 3 அப்டேட் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஒவ்வொன்னா கேளுங்கன்னு. சோ அதனால இதுல ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். ஜேசன் சஞ்சய் மூவிக்கான அப்டேட். ஜேசன் சஞ்சய் படத்துக்கான ஒர்க் போய்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் கேஸ்ட் செலக்ஷன் ஒர்க்கும் போகுது. இது முடிஞ்சதான் அடுத்த அப்டேட் வந்துரும். கங்குவா சிசில் டீசர்னா என்ன? கங்குவா செகண்ட் டீசர் வருமானு கேக்குறீங்க. சிசில்ங்கிறது எனக்கும் புது வார்த்தையா தான் இருக்கு. மேபி செகண்ட் டீசர் கூட வரலாம். அதுக்காக இப்படி போட்டிருக்கலாம். தி வில்லேஜ் சீரிஸோட பட்ஜெட் கேக்குறீங்க. பட்ஜெட் ரிப்போர்ட் கரெக்டா இல்ல. அமேசான் தான் இதுக்கு ப்ரொடியூசர். சோ பட்ஜெட் ரிப்போர்ட் அவங்க கிட்ட தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா இதோட பட்ஜெட் பெருசா தான் இருக்கும். இது உங்களுக்கு லாஸ் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். லவ்வர் OTT டேட்டா கேக்குறீங்க. மார்ச் 27 வரப்போகுது. மங்காத்தா மூவிக்கான கலெக்ஷன் கேக்குறீங்க. 74 கோடி. இளையராஜா படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு கேக்குறீங்க. இது ஒரு நார்த் இந்தியா கம்பெனி. இளையராஜாவும் இதுல பார்ட்னர். விடுதலை 2 ரிலீஸ் டேட்டை கேக்குறீங்க. இன்னும் அவங்க ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணல. ஷூட்டிங் வேற என்ன முடியல. சோ அதை பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் முடிவாகும். பெஸ்ட் கிராபிக்ஸ் உள்ள படம் எதுன்னு கேக்குறீங்க. ஹாலிவுட் மூவின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாத்துக்கும் கிராபிக்ஸ் பயங்கரமா இருக்கும். தமிழ்னா இன்டர்நெட்னாலே அயலான் மூவியை சொல்லுவேன். அயலான் கூட பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ஆனா நல்லா பண்ணிருப்பாங்க. அண்டு எந்திரன் டாப் நாச்சா இருக்கும். ஏன் இந்த படங்களை சொல்றேன்னா இந்த படங்களுக்கு தான் CG ஒர்க் அதிகம். பிரம்மாஸ்திரா கலெக்ஷனை கேக்குறீங்க. 431 கோடி. மாயன் எந்த OTTல இருக்கு? பார்ட் 2 வருமானு கேக்குறீங்க. மாயன் அமேசான் பிரைம்ல இருக்கு. பார்ட் 2 எல்லாம் வர வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா பார்ட் 1 பெருசா போகல. பொம்மை படம் ஏன் OTTல வரல, எப்ப வரும்? லட்சுமி மேனனோட அடுத்த மூவியை கேக்குறீங்க. ஆரியோட அடுத்த படம் சப்தா மூவில இருக்காங்க. பொம்மை ஏன் இன்னும் OTTல வரலன்னு எனக்கே தெரியல. அதை வேணும்னு அவங்கள தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எப்ப விட போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கமலஹாசன் மூவிஸ்க்கான டாப் 10 கலெக்ஷன் கேக்குறீங்க. இன்னைக்கு ரஜினியோட டாப் 10 கலெக்ஷனை ஷார்ட்ஸா போட்டிருக்கேன். கமலஹாசனுக்கு அந்த லிஸ்ட் எடுக்க முடியல. கமலோட நிறைய படத்துக்கு கலெக்ஷன் ரிப்போர்ட்டே இல்ல. சோ கமலுக்கு மட்டும் இந்த வீடியோ வராது. வலிமை ஹிட்டா ஃபிளாப்பானு கேக்குறீங்க. இந்த படம் ஹிட் தான். கலெக்ஷன் 200 கோடி கிட்ட. காங்காங்கு சைனீஸ் மூவிலாம் பாப்பீங்களா? அதுல யார் எனக்கு பிடிக்குன்னு கேக்குறீங்க. கண்டிப்பா ஜாக்கி சான் தான். கங்குவா டீசர் ஏன் மல்டிபிள் லாங்குவேஜ்ல வரல? டீசர்ல ஏன் திஷா பட்டானியை காமிக்கலான்னு கேக்குறீங்க. திஷா பட்டானிக்கு ஒன்னு சின்ன ரோலா இருக்கும், இல்ல முக்கியமான ரோலா இருக்கும். அதனால ரிவீல் பண்ணாம வச்சிருப்பாங்க. கங்குவா டீசர்ல பெருசா டைலாக்ஸ் ஒன்னும் இல்ல. அதான் தமிழ்ல மட்டும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரணம் OTT டேட்டா கேக்குறீங்க. அப்டேட் ஒன்னும் வரல, வந்தா நான் சொல்றேன். மிஷன் சாப்டர் 1ல பார்ட் 2 லீடு இல்ல. அப்ப பார்ட் 2 வருமானு கேக்குறீங்க. லீடு இருந்தா தான் பார்ட் 2 எடுக்கணும்னு இல்ல. அவங்க நினைச்சா எடுக்க முடியும். டெவில் படத்தோட கிளைமேக்ஸ எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. அது அவங்களே டீடைலா கொடுக்கல. ஒரு சம்பவம் நடந்துருது, வித்தார்த்து செத்துடுறாரு. அது படத்தோட எண்டு வரைக்கும் போய் அதுக்கப்புறம் மிஷ்கின் வராரு. அவரே ஏதோ டைம் மிஷின்ல டைமை மாத்தி விட்ட மாதிரி திரும்ப படம் பாஸ்டுக்கு போகுது. ஹீரோயின் வித்தார்த்தை காப்பாத்துறாங்க. சோ இது ஒரு தெளிவு இல்லாம தான் அவங்களே பண்ணிருக்காங்க. இது நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஹீரோயினுக்கு ஒரு வர மாதிரி கிடைச்சிருக்கு. அதை வச்சு அவங்க காலம் கடந்து பின்னோக்கி போயிட்டாங்க. திரும்ப ஹீரோவை காப்பாத்திட்டாங்கன்னு தான் வச்சுக்க முடியும். எனக்கு பிடிச்ச டைரக்டர் யாருன்னு கேக்குறீங்க. பெரிய டைரக்டர்ஸ் எல்லாரையும் பிடிக்கும். அண்ட் இந்த கமெண்ட்டுக்கான பதில் நேத்திக்கு விடையில இருக்கு. கங்குவா சேட்டலைட்டை சன் டிவி வாங்க சான்ஸ் அதிகம். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.